ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 38வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாவற்றையும் தரக்கூடியவள் அவள்தான். திருவுடையாரிடம் சேர்பவளே, எப்படியெல்லாம் அவள் அழகு இது பண்ணிக்கூடியவள். அவளுடைய அப்படியே மனசுக்குள்ள உருவத்தை நினைச்சு பார்த்து அப்படியே கொண்டு வந்த இல்லையா? திருவுடையாரிடம் சேர்பவளே அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவள் அவள். அவள் எப்பேற்பட்டவள், அவளுடைய அழகு எப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தவர் இந்த இதுல சிவபெருமான் பெற்ற தோல்வியாக ஒரு பாடலை சொல்கின்றார். அது எப்படி, யாரிடம் தோற்கின்றார்? சிவபெருமானுக்கும் ஒரு தோல்வியா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு இந்த பாடல்ல நம்மளுக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முறுவல் தவள திரு நகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடி இடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. உங்களுக்கு அமராவதி ஆளுகை வேணுமா? நீங்க யார பணியணுங்கிறார் அம்பாள். எப்படி போய் அவளை சரணடைஞ்சால் நம்மளுக்கு எதை பதவி தருவ? அமராவதி ஆளுகையே கொடுக்கக்கூடியவளாக அன்னை அபிராமி இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். ஆனா அவள் எப்படிப்பட்டவள்? சிவபெருமானையே தோல்வியடைய செய்தவள். அது அழகா சொல்லி அவளை பணிந்தால் அமராவதி ஆளுகை கிடைக்கும்னு சொல்றார். பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடி இடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. சிவபெருமானுக்கு பெற்ற தோல்வியா? அது எப்படி எப்படி அவர் தோற்கிறார் அப்படிங்கிறத அம்பாளோட அழகு எப்படி சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். சிவபெருமானும் இந்த போர்ல தோற்று போறாராம். எந்த போர்? அழகா சொல்றார். ஏன்னா சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அற்ற வீரட்டம்னு 8 தலங்களையே உலகம் போற்ற கொண்ட மகா வீரர். அவருக்கு முன்னால யாரு நின்னாலும் அவர்கள் எல்லாம் தோற்று ஓடி போவார்கள். ஆனால் அந்த சிவபெருமானே தன்னை பொறுத்தவருக்கு முன் நிற்க மாட்டாமல் துவண்டு குழைந்து தோல்வியுற்றான்னு இந்த பாடல்ல அழகா சொல்றார் அபிராமி பட்டர். சரி, அவர் தோல்வி அடைஞ்சோம்னா நமக்கு நினைப்போம், தோல்வி அடைஞ்சிட்டார்னு சொல்றாரே அதனால அவருக்கு துன்பமா, கஷ்டமா, அவமானமா அப்படின்னா எதுவுமே இல்லை. இதனால சிவபெருமானை யாரும் எதுவும் சொல்லல. யாரு கிட்டக்க தோத்து போனாருங்கிறத சொல்ற. ஏன்னா அவருக்கு எந்த போர்க்களத்துல உண்டானது? நம்ம ஒருத்தர் வந்து போரிட்டு நீ படையெடுத்து வரேன், நான் படையெடுத்து வரேன், இந்த போர்க்களத்துல ஏற்பட்டதா? இல்லை. பகைவர்களை எதிர்த்து அவர் பண்ணினது போர்ல வந்ததா? அதுவும் இல்லை. இல்லை அவர் ரொம்ப மயங்கி போய் சோர்வுற்று இருக்கும் போது நடந்ததா? அதுவும் இல்லை. இந்த தோல்வி அவராகவே விரும்பி ஏற்றுக்கொண்டதுன்னு அபிராமி பற்ற இந்த பாடல்ல அதை சொல்றார். அது எப்படி அவருக்கு தோல்வி ஏற்பட்டது, அந்த தோல்வியினால அவருக்கு எப்படி ஆனந்தம், இன்னும் கூட அந்த தோல்வி நான் அதை கொள்றதுக்கு, தோல்வி அடையறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேங்கிற மாதிரி சொல்றாருங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் எந்த தோல்வின்னு சொல்றாரு நம்ம பார்க்கலாம். அப்படி சிவபெருமான தோற்கடித்தவர் யார் அப்படின்னு சொன்னா அபிராமி பற்ற யார சொல்ற? அவரை பத்தி முழுவதுமாக நன்கு தெரிந்து கொண்ட ஒருவரால் அவர் துவண்டு போனார் அப்படிங்கிற. அப்ப யாரா இருக்க முடியும்? அவரோடையே எப்போது இருக்கக்கூடியவள் அன்னை இல்லையா? ஏன்னா அவள் பதிவிரதா சிரோமணி. எப்போதும் அம்பாள் எப்படி இருக்கா? சிவனுடைய வாம பாகத்தையே இவள் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியவள். அந்த அபிராமி ஸ்ரீமாதா மகாமாதா எம்பெருமாட்டி
அவளாலதான் அந்த தோல்வியை அவர் சிவபெருமான் அடைந்தார் அப்படிங்கிறார். அந்த தோல்வி எப்படி அடைந்தார் அப்படின்னு சொன்னா, 4 பேர் பாக்குறாப்புல சண்டை இட்டு அதை இங்க பார்த்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுட்டு ரோட்லயே அப்படியே இது பண்ணிட்டு 10 வீட்டை காதிக்கிற மாதிரி கத்தி அதுல தோல்வி அடைஞ்சாரா? அப்படி இல்லை. புறத்திலே காணும் இடத்துல இந்த போர் பண்ணி இந்த தோல்விங்கிறதே இல்லை. இது அகப்போர், வீட்டுக்குள்ள நடக்கிறது. எப்படி? அதற்கும் ஒரு படைத்தலைவன் இருக்கானா. அந்த படைத்தலைவனுக்கு 2 பேர் கூட போனாலாம். அது யாரு அப்படின்னு இவர் அழகா சொல்றார். அந்த வெற்றி அதனால அம்பாளுக்கு கிடைச்சதா? அந்த படைத்தலைவர் போய் அந்த 2 பேர் துணைக்கு போறதுனால அந்த வெற்றி கிடைச்சது அப்படிங்கிறார். அந்த அந்த படைத்தலைவன் யாரு அப்படின்னு சொல்றாருன்னா, அதுதான் அழகா எங்கள் சங்கரனை துவள பொருது துடி இடை சாய்க்கும் துணை முலையாள் அப்படின்னு சொல்றார். அவளுடைய நகில்கள், ஸ்தனபாரங்கள், குச்சங்கள் அது சொல்றார். அவளுக்கு அப்போ அவர் படைத்தலைவர்னா துணையா போனவர் யாரு அப்படின்னா, செய்ய வாயில அந்த புன்னகை சொல்றாரு இல்லையா, பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள். அது 2ம் துணையா போய் இந்த படை வீரன் ஸ்தனங்கள் அந்த தனபாரங்களுக்கு இவை 2மே துணையாக போய் அந்த போரில் அவரை வெற்றி கொண்டது அப்படின்னு சொல்றார். இதனால அவர் துவண்டு போனாராம். சங்கரனை துவள பொருது துடியிடை சாய்க்கும் துணை முலையாள் அப்படின்னு சொன்னார். இதை எப்படி அவர் சொல்றார் பாருங்க. ஏன்னா சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? வீர பிரதாபன். நம்ம சொன்னோம், அட்ட வீரத்தலங்கள் எல்லாத்தையும் வெற்றி கொண்டவன். 8 திக்கையும் போன இதுல பார்த்தோம், திகம்பரம். இப்ப அத மாதிரி இருக்கக்கூடியவர். 8 திக்கையுமே ஆடையாக திக்கே அணியும் 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளேன்னு சொன்னார். 8 திக்கையுமே ஆடையாக அணிந்த சிவபெருமானிடம் ஒன்றி இருப்பவள்னு போன பாடல்ல சொன்னார். அப்படி ஒன்றி இருப்பவள் என்ன செய்கின்றாளா? இந்த இன்ப போரை செய்கின்றாள் அப்படின்னு சொல்றார். அப்போ அபிராமியோட அந்த வாய் எப்படி இருக்கான்? பவளம் போல. பவளம் எப்படி? பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய். பவளக்கொடியை விட சிவந்த முற்றின சிவந்த சிறந்த உதடுகள் அவளோடது, அம்பாளோடது. முற்றி விளைந்த பவளக்கொடி போல மேலும் கீழும் சிவந்த இதழ்கள் அம்பாளுக்கு. அது பார்த்தோன்னே எம்பெருமானுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கின்றதாம். அப்போ வேற ஏதாவது செயலை செய்வோம்னு போனோம்னா அவருக்கு அதுல மனசே போக மாட்டேங்கிறது. அம்பாளோட பவளக்கொடியில் பழுத்த. ஏன்னா பவளக்கொடின்னு சொல்றா. இதுல தான் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் சௌந்தரிய லகரியில ஒரு அழகான ஒரு பாடல் சொல்லியிருப்பார். அந்த இதுல பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய்ங்கிறதுக்கு ஏத்தாப்புல வித்ருமலதா அப்படின்னு இருப்பார். வித்ருமலதானா பவளக்கொடி. பிரகிருத்யா ரக்தாயா தவசுததி தந்த சதருச்சேகே பிரவஷ்யே சாதிருஷ்யம் ஜனயது பலம் வித்ருமலதா ந பிம்பம் தத் பிம்ப பிரதிபல நரகா அருணிதம் துலா மத்தியாரோடும் கதமிவ விலஜேத கலையா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அது பவளக்கொடி வித்ருமலதா அப்படிங்கிறார். வித்ருமம்னா பவளம். அது எப்படி சொல்றாரு? அந்த பவளம் ஆனா பவளம்ங்கிறத ஆக்சுவலா அது ஒரு பாறையோட இதும்பா, ஒரு உயிர் அதோட இது. அது ஆக்சுவலா பவளம்ங்கிறது ஒரு கொடியே கிடையாது. கொடினா பச்சையா இருக்கணும், அதுல பழம் பழுக்கணும், அது பழுத்தா சிவப்பா இருக்கணும். ஆனா பவளம்ங்கிறது ஒரு பாறை திட்டும்பா, ஒரு ஜந்துவோட இதுதான் அது அப்படியே மாறிடுது அப்படின்பா. அந்த பவளம் போல வித்ருமலதானா அது எதை சொல்லலாம்? ஒருவேளை கோவை பழத்தை சொல்லலாமாங்களாம். அப்புறம் கோவைப்பழம் கூட அதான் பிம்பம்னா கோவைப்பழம்னு சொல்லுவா. ந பிம்பம் தத் பிம்ப பிரதிபல ராகாத்து பிரதிபல ந ராகாத்து அருணிதம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அப்போ வேறு செயலை செய்ய விடாம அந்த பவளம் போன்ற அதரங்கள் அவர் மனசுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கின்றது. அதனால பகவான் அந்த வாயே பார்த்துட்டு இருக்காராம். அந்த வாய் மட்டுமா தெரியறது? அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கும் போதே அம்பாள் அப்படியே லேசா அப்படியே அந்த இதழை பிரிச்சு புன்னகை புரியறாளா. அதைத்தான் சொல்ற. பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும்
பனி முறுவல் தவள திருநகையும்னு சொன்னார். பனி முறுவல், அப்படியே அந்த அதரங்கள் ரெண்டும் விலகினோன்னு அப்படியே முறுவல், அப்படியே பற்கள், அப்படியே அது கூட கொஞ்சம் அடிமையாக்கிறதாம் பகவான. அதனால அந்த படையும் வந்துடுத்தோ. அம்பாள் அப்படியே தன்னுடைய பவள வாயை திறந்து அப்ப மெல்ல வெண்ணிற அழகிய தந்த சதருச்சைங்கிற அந்த வெண்மையான பற்கள், முத்து போன்ற பல் வரிசை, அந்த செய்ய வாயினிடம் தோன்றிய புன்முறுவல், அப்படியே குளிர்ச்சியான புன்னகை, அப்படியே அம்பாளோடது மந்தஸ்மிதம். மூக கவி மந்தஸ்மித சதகம்னு 100 பாடல்கள் பாடியிருப்பார் அம்பாளோட புன்னகையை வச்சு. அப்ப அந்த தண்ணிய புன்னகை, மென்மையான அப்படி குளிர்ச்சியான அந்த புன்னகை அவரை இன்னும் கொஞ்சம் கூட மயக்கத்துக்கு கொண்டு போறது. அப்போ அந்த புன்னகைங்கிற நிலவு எப்படி இருக்கா, அவருடைய மனதை அப்படியே பறந்து கொள்ளை கொள்வதாக இருக்கின்றது. என்ன செய்யணும்னே அவருக்கு தெரியல, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா அந்த எண்ணம் கூட அவருக்கு அந்த கூட போக்கிடுது. இந்த புன்முறுவல் பண்ணினோன்னு அப்படியே பகவான் அடிமை ஆயிட்டாருங்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாரா, அடிமையாகி என்ன பண்ணும்போது மெழுகு போல குழைந்து சமைந்து போகின்றார் அம்பாள். தவள அது சொல்றாரு இல்லையா, அவள் எங்கள் சங்கரனை துவள பொருது துடை இடை சாய்க்கும் துணை முலையாள் அப்படிங்கிறார். அப்படியே அம்பாளோட தன பாரங்களை பார்க்கிறனா, அப்படியே அது அவரை போர்க்களத்துக்கு அந்த பொருது துவளும்படி செய்கின்றதாம். அப்போ எப்படி ஒரு போர்ல எதிரி படைய இது பண்ணினோம்னா, சில வீரர்களை விட்டு எதிரி படை வலிமையை அப்படியே அது முதல்ல மெயினான இவா போர் பண்ண போக மாட்டா. முன்னால முதல்ல உழவாள் அனுப்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா படை பலத்தை குறைச்சு அடுத்ததுதான் மெயினான ஆள் போவா. அத மாதிரி அந்த எதிரியோட படை வலிமையை குறைத்து சமயம் பார்த்து பின்னால நிற்கிற அந்த படைத்தலைவன் பகைவரை சாய்க்கிற மாதிரி தனக்கு துணையாக பவள கொடியையும் பழுத்த செவ்வாயையும் பனி முறுவல் அமைந்த தவள திருநகையையும் கொண்டு சிவபெருமானுடைய அந்த திண்மையே மாற்றி அவரை துவளும்படி செய்து விடுகின்றதா அம்பாளுடைய இந்த நகில்கள். அப்படி என்ன அழகா சொல்ற தனங்கள் அவை எப்படின்னா தன்னுடைய பாரத்தினால, ஏற்கனவே சௌந்தரலஹரியில் பார்த்திருக்கோம், இடை அதோட பாரத்தை தாங்காம இடை அப்படியே துவண்டு போயிடுமா அம்பாளுக்கு. அதனால தான் 3 கொடிகளை சுத்தின மாதிரி இடையில் உள்ள அந்த இதுன்னு சொல்லுவார், அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. அப்போ எப்படின்னா அம்பாளோட இது உடுக்கையை போன்று மெலிந்திருக்கும் திரு இடையை சாய்க்கின்ற துணை நகில்கள் வாயையும் நகையையும் துணையாக கொண்டு இப்பொழுது சங்கரனையே துவள பொருது வெற்றி கொள்கின்றதா, அவரையே குழைந்து போகும்படி செய்ய வெற்றி கொள்கின்றதுன்னு பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடி இடை சாய்க்கும் துணை முலையாள். அம்பாளோட வா இதழ் பவழம் போல. ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்த்திருக்கோம், நவ வித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி தசனச்சதா. வித்ரும, வித்ருமனா பவளம், பிம்பனா கோவை பழம். அப்போ புதிய பவளம் கோவை பழம் இவற்றின் ஒளியை மழுங்கச் செய்கின்ற இதழ்களை உடையவள். நவ வித்ரும புதிதான பவளமும் கோவை பழமும், பிம்பம் கோவை பழம், நெக்காரி தசனச்சதா அப்படின்னு அதையே மழுங்கச் செய்கின்ற இதழ்களை உடையவள்னு அம்பாளுக்கு அந்த நாமத்துக்கு பொருள். பனி முறுவலை உடையவள், தவள திருநகை அப்படின்னு சொல்லி அம்பாளோட பல் வரிசைகள் அவை எப்பொழுது குளிர்ச்சியான புன்னகையே பூத்து கொண்டே இருக்கின்றதான். பவளமும் முத்தும், அந்த காலத்துல பவளமும் முத்து வச்சு நெக்லஸ் பண்ணி அப்படியே அழகா இருக்கும்பா, ஒரு சிவப்பு ஒரு வெள்ளைட்டும். அத மாதிரி நம்ம நினைச்சு பாருங்க, அம்பாளோட அந்த பவளம் போன்ற இதழ்கள், அந்த முத்து வரிசையான பற்கள், மேலே பவளம் போன்ற இதழ், அதன் கீழ் முத்து போன்ற பல்வரிசை, அதன் கீழ் பவளம் போன்ற இதழ். என்ன ஒரு அழகான ஒரு இதை சொல்றார் பாருங்க அபிராமி பட்டர். அவர் நம்மளுக்கு சும்மா பார்த்துட்டு போனதும் இவரோட கற்பனை கவித்திறன்ல என்ன அழகா சொல்றார். மேல ஒரு வரிசை பவளம், நடுவுல முத்துக்கொத்தால் போல அம்பாளோட பல் வரிசை, கீழே ஒரு இதழ், அது அதரம், அப்ப மேலதரம், நடுவுல முத்து பல்வரிசை, கீழே ஒரு அதரம்னு அப்படி ஒரு அழகை கொண்டு வர. அம்பாளோட பல் வரிசைய சுத்த வித்தை, சுத்த வித்யாங்குராக்கார அப்படின்னு சொல்லுவா.
இல்லையா அம்பாளோட லலிதா சஹஸ்ரநாமத்துல த்விஜபங்கி சுத்த வித்யாங்குராக்கார த்விஜபங்கி துவயோஜ்வலா. அப்போ பவள செவ்வாயையும் அவளுடைய குறு நகையையும் ஒருங்கே அமைத்தது போல இதையும் எப்படி சொல்றா? சுத்த வித்யாங்குராக்கார த்விஜ பங்கி துவயோஜ்வலா. ஏன்னா அம்பாளோட புன்முறுவல் எப்படின்னா பரமேஸ்வரன் அவளுடைய புன்னகையில தோன்றும் ஒளி வெள்ளத்துல அப்படியே அதை மூழ்கி அப்படியே அவருக்கு திணறல் ஏற்படுறதுன்னு சொல்ற. மந்தஸ்மித பிரபா பூர மஜ்ஜத் காமேச மானசா. அம்பாளோட புன்னகை சாருகாசா, அவளுக்கு இன்னொரு நாமம் சாரு, அழகு. அப்போ அழகு புன்னகையை உடையவள் அம்பாள். ஏன்னா இதை நம்ம பார்த்தோம் மந்தஸ்மித சாதகத்துல 100 பாடல்கள் மூக கவிக்கு அவளுடைய புன்னகையை பாடணும்ட்டு அப்படி ஒரு அழகு. அப்படியே அவள் மெல்ல புன்முறுவல் பூத்து அதிலேயே ஒரு குறிப்பு தந்து அதில் அப்படியே அவளை அணுகி பகவானை பொருது துடி இடை சாய்க்க செய்கின்றாள் அப்படின்னா முருவர் குறிப்பு உணர்தல்னு அந்த காலத்துல அகப்பொருள்ல சொல்லுவா. அத மாதிரி சிவபெருமான் அந்த முருவர் குறிப்பு உணர்ந்து அணுகி அம்மையோடு ஒன்றுபட்டு அப்படியே அவனை அவளை குழைவிக்கின்றதா அவளுடைய நகில்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அப்ப சிவனுக்கே போகத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். ஏன்னா பாகன் அகம் குழைவித்த பவித்திர பயோதரின்னு தக்கையாக பரணில ஒட்டக்குத்தர் சொல்லியிருப்பார். எந்தை திருமேனி குழைய குழைத்திட்ட அணிமணி கிம்புரிக்கோடு ஆகத்ததாகன்னு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல குமரகுருபரர் சொல்லியிருப்பார். அம்பாளோட நகில்கள் எப்பேற்பட்டது? ஞானம் நிறைந்தது. யாரும் வாய் வைத்து அருந்தாத சிறப்பு கொண்டவையவை. கருணையும் ஞானமும் கொண்டது. அந்த 2 தனங்களுமே அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த ஞானப்பால் கருணையையும் ஞானத்தையும் உண்டாக்குவது. ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் பரமபோத நீரதாய் இருந்ததன் கொங்கையில் பொழிப்பால்னு கந்தபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல எப்படி காமேஸ்வரி காமேஸ்வரனோடு ஒன்றுபடும் போது உலகத்துக்கே இன்பத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். அவள் தன் நாயகனை தன்வயப்படுத்தி நிற்கும் பெண்மை எழிலுடையவளாக அபிராமி பட்டர் இதுல அழகா அதை சொல்லியிருக்கார் அம்பாளை பத்தி. அப்போ நம்மளுக்கு இந்த உலகத்துல ஆசை, எந்த எடுத்தாலும் ஆசை. அதைத்தான் சொல்லுவார், ஒரு பொருள் மேல ஆசை வயப்பட்டுட்டா அதற்கு மேல அவனுக்கு இந்த பொருள் கிடைச்சிருத்தேன்னு அடுத்த பொருளை பார்த்து ஆசைப்படாம இருப்பானா? அதையும் வேணும்னு நினைப்பான். மீண்டும் மீண்டும் எந்த இது கிடைத்தாலும் அனுபவித்து கொண்டே இருக்கணும் நம்மளுடைய மனித சுபாவ மனசு. அப்ப மண்ணு பொண்ணு பெண்ணுன்னு எத்தனை ஆசை, எத்தனை விதமான போகங்கள் உண்டோ அதுல நம்ம அதையே நினைச்சு சுவிச்சுட்டு இருக்கோம். அப்போ நியாயமான முறையில போகத்தை அனுபவிப்பில் தவறே கிடையாதுங்கிறார். ஆனா அதையே நினைச்சுண்டு மற்றதை எண்ணாம இருக்கிறது தான் தப்பு. அப்போ நம்ம போகத்தையும் அனுபவிக்கிறோம். இதை விட சிறந்த போகம் எதுன்னு பார்த்தா தேவலோகத்துல அவர்களுக்கு துன்பமே இல்லாத இன்பமான வாழ்வு, எப்பொழுதும் இன்பம் தான், துன்பமே கிடையாது. அந்த தேவலோக வாழ்வுல தேவர்கள் அடையும் போகத்தை விட பன்மடங்கு சிறந்தது இந்திரன் அனுபவிக்கும் போகம். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா, அவன் தேவேந்திரன். அப்போ இந்திர போகம்ங்கும் போது அதுதான் அந்த போகத்துக்கே எல்லையாக சொல்லப்படுகின்றது. பதவி, அதிகாரம், வரம் கொடுக்கும் தகுதி, இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு, பல வகை செல்வங்கள். அவன் எத்தனை செல்வங்கள் நம்ம பார்த்தோம். பார்க்கடலை கடைஞ்ச போது எதெல்லாம் வந்த போது ஐராவதம், கற்பக விருட்சம், எத்தனை இதெல்லாம் அவர் வாங்கிட்டாருன்னு பார்த்தோம். அப்போ 33 தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமை, யாருக்கும் அஞ்சாத நிலைமை, உலகத்துக்கு எது வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல், தவத்தினால் அவர்கள் செய்யும் தவத்துக்கு தடை போடுவதை நம்ம பார்த்தோம். எத்தனை முனிவர்கள்லாம் தவம் போடும் போது இந்திரன் வேனகை ரம்பையை அதிர்ச்சி அதெல்லாம் தவத்தை கெடுக்கிறதுக்கெல்லாம் உண்டு. இதெல்லாமே அப்ப இந்திரன்கிற அந்த பதவிக்கு எத்தனை பெரிய இது இருக்கு இல்லையா. அப்போ அம்பாள் முக்தியை கொடுக்கக்கூடியவள். இதுதான் நம்ம மனிதனாக நம்ம பிறந்தாச்சுனால் நமக்கு வேணுங்கிறது என்ன கேட்கணும்? அம்பாள் கிட்டக்க முக்தி. அப்ப போகத்தையும் அனுபவிக்கிறதுக்குள்ள இதையும் கொடுக்கிறாளா அம்பாள். போகத்தையும் தருகின்றாள், இந்த உலகத்துல இன்புற்று வாழக்கூடிய வாழ்வை தருகின்றாள். ஆனால் இந்திரனுடைய பதவியே கொடுக்கக்கூடியவளாக அவள் இருக்கின்றாள். அவர்கள் தன்னை விரும்பும் அன்பர்களுக்கு எதை கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவள் அம்பாள்.
அதனால என்ன சொல்ற இவர், பெரிய இதான அந்த இந்திர லோகத்தையே ஆளக்கூடிய சக்தியை கொடுப்பாள், அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள உரிமையை தருவாள் அப்படிங்கிற. நாம ஏதா ஒண்ணு கிடைக்கணும்னா ஒருத்தர் கிட்டக்க போய் கையேந்தி அப்படி இந்திரன் சந்திரன் புகழ்ந்து அவளை எதுக்கெல்லாமோ ஒருத்தருக்கு சலாம் போட்டுட்டு அவரை கும்பிடு போட்டு அடையறதுக்கு பாக்குறோம். அம்பாளை சரண் புகுந்தால் எப்பேற்பட்ட பாகியதை தருவாள் அவள். அதனால நாம அதைத்தான் வேணும். இதெல்லாம் அனுபவிக்கிறத விட அம்பாளை போய் பணியும் போது இந்திர போகத்தையே அவள் தருவாள். நீ யாரையோ போய் பாக்குறியப்பா, அமராவதி பட்டணம் ஆளக்கூடிய பாகியமே உனக்கு கிடைக்கும். அவளை போய் பணிமின் கண்டீர் அப்படிங்கிற இந்திர பதவி எல்லா போகங்களிலும் உயர்ந்த போகம். அதனால அப்போ அதெல்லாம் வேணுமா உனக்கு அனுபவிக்கணுமா? மனிதனுக்கு ஆசைங்கிறது எல்லையே இல்லாதது இல்லையா? அப்ப இந்திர போக பதவி கிடைக்கும்னா போய் அவளை போய் பணிப்பா, உனக்கு அந்த பதவி கிடைக்கும்னா ஆசை கொடுக்குறார். அம்பாளை பணியறதுக்காண்டி சொல்றார், உனக்கு அது கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனிதனுடைய ஆசைங்கிறது எல்லை இல்லாதது இல்லையா? அதனால சொல்றார் இவர் வந்துட்டு. அப்போ அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அப்படின்னு சொல்றார். அப்ப இன்னமும் சொல்லியிருக்கா. இன்னும் இதெல்லாம் பார்க்கும் போது அச்சுவை பெரிதும் வேண்டேன் அமரர் அந்த லோகத்தை ஆளக்கூடியது வேண்டாம்ப்பா ஸ்ரீரங்கா, உன்னோட இதுதான் வேணும்னு கேட்ட ஆழ்வார்லாம் பாக்குறோம் நம்ம. அதனால இதை விட அவள் பெரிய இது. ஆனால் மனிதனுக்கு எப்பொழுதுமே இந்த போகத்தை அனுபவிப்பதில் தான் முதல்ல ஆசை. அது தருவியா, இது தருவியா, எனக்கு இதை தருவியா, அதை தருவியான்னு நம்ம கேட்கிறோம். அதனால தான் இவள் சொல்றார், அந்த இந்த இது கேட்டுட்டு இருக்கே, இந்திர பதவியே தருவா, போய் அவளை போய் பண்ணின்னு நம்மளோட இதை அவளை பணியறதுக்கு முதல்ல ஒரு இதை சொல்றார் அவர் வந்துட்டு அபிராமிப்பட்டார். அப்ப போகத்தை விரும்பி யாரையோ நீங்க போய் கும்பிடுறே, எல்லா போகங்களிலும் சிறந்ததாகிய இந்திர போகத்தையே பெற்று தேவேந்திரனாக இருந்த அமராவதியை ஆளக்கூடிய பாக்கியம் உனக்கு எப்படி கிடைக்கும்? பவள கொடி போல கனிந்த செவ்வாயும் குளிர்ச்சியான புன்முறுவலையும் வெண்மையான அழகிய பற்களும் தமக்கு துணையாக இருக்க எங்களுடைய தலைவர் சுவாமி சங்கரன் அவரை குழைந்து நெகிழும்படியாக மோதி உடுக்கை போன்ற இடையை தளரச் செய்யும் 2 ஜனங்களை உடையவளாகிய அந்த அபிராமியை வணங்குங்கள். இதுதான் நீங்கள் பயனுள்ள செயல் என்பதை அதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள்னு சொல்ற. இந்திரனுக்குரிய ஆட்சியே தருவாள் என்றால் மற்ற வகையான இன்ப வாழ்க்கையை தருவது அவளுக்கு என்ன முடியாததா? எதை கொடுப்பாள் அவள்? பேரானந்த நிலையே அருளக்கூடியவள் அப்படிங்கிறார். நீங்க இந்திர பதவி கேட்டு போங்க, அவளையே பணிஞ்சு அந்த பதவியெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு, எனக்கு உன்னோட அடிதான் வேணும், சாயுஜ்ய பதவி கொடுத்துரு, சாலோகம் அப்படின்னு சொல்ற. சாமீபியம்ங்கிறார், சாரூபம்ங்கிறார், சாயுஜ்யம் அந்த பதவியே தரக்கூடியவள் அவள். நாம இந்த கேவலமான இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதனால முதல்ல என்ன சொல்றாரு, இந்திரலோகம் வேணுமா, போய் அவளை போய் பணிங்கோன்னு சொல்றாரு. நம்மளுக்கு அம்பாளை பணியறதுக்கு உள்ள ஒரு வழியை காமிக்கிறது இந்த பாடல் மூலமாக. அவளை பணிந்தால் எதுதான் நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில்? எல்லாவற்றையும் அருளக்கூடியவள் அவள். அதனால அவளுடைய திருவடிகளிலேயே நாம சரணம் புகணும் எப்பொழுதும். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.